ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆயில் பேஸில் கொஞ்சம் எல்லாம் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஆல்ரெடி நம்ம நிறைய லேண்ட்ஸ்கேப் ட்ரா பண்ணியிருக்கோம். வீடியோஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒரு ஹவுஸ் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு ஹவுஸ் எப்படின்னா இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு ரூஃப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். தென் வந்துட்டு இந்த வால்க்கு வந்துட்டு பர்பிள் கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அப்படியே அழகாக ஒரு மாதிரி லுக்குன்னு வேறு மாதிரி வந்துடும். நம்மளுக்கு அந்த வாலோட ஷேடோட கிடைக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் பர்பிள் கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம். அது பார்க்கறது ஒரு மாதிரி ஆகிடும், உங்களுக்கு டார்க் ஆகிடும். நம்ம ஃபைனலாக பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பட் இப்போ கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம எப்படி பிடிச்சி கலர் அப்ளை பண்ணுவோமோ இந்த வெர்டிக்கலை வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேனா பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வெர்டிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, இப்போது ஒரு ஹவுஸ் நான் கரெக்டாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான், முடிச்சாச்சு. தென் பார்த்தோம்னா அதோட வே ஒன்று, அதாவது ரோடு ஒன்று அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஸ்கின் கலர் யூஸ் பண்ணலாம், லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி நம்மளுக்கு அந்த எல்லோ ஆக்கர்னு ஒரு கலர் இருக்குல்லையே, அந்த கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அந்த ரோடு அந்த வேக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றுங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் லேண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக லைட் க்ரீனும் அப்ளை பண்ணலாம். நான் லைட் க்ரீன் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப லைட்டிங்கில் காட்ட விரும்பலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஒரு லைட் க்ரீன் எடுத்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் பிடிச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்படி ஜஸ்ட்டு லைக் கிறுக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டார்க் க்ரீன் எடுத்து ஹைலைட் மாதிரி வைக்கிறேன். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் இந்த ஹவுஸை சுற்றி, தென் அந்த ரோடோட சைடில் மட்டும் டார்க்னஸ் வைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையும் வைக்கல, ஏன்னா வச்சோன்னா டோட்டலாக சேஞ்சாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அந்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். இந்த டார்க் ப்ளூ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து மவுண்டைனுக்கு ப்ரௌன் கலரே அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக மவுண்டைன் வந்து ப்ரௌன் கலர் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகாது. ஜஸ்ட்டு ப்ளூ கலர் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை பர்பிள் கலர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது டார்க் ப்ளூ, அதாவது பர்ஷியன் ப்ளூன்னு சொல்லிட்டு அதிலேயே டைப்பிங்கில் இருக்கும். ஸோ லெட்டரிங்கில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டார்க் ப்ளூ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த மவுண்டைனுக்கு கீழே ஓகே அந்த ஸ்பேஸில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அதாவது லாங்கில் தெரியிற புஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் அப்படியே ட்ரை பண்ணி சும்மா ஜஸ்ட் கிறுக்கியிருக்கேன். அது ஃபினிஷிங் கூட அவ்வளோ தரல நான். தென் அந்த க்ரீனுக்கு கீழே அகைன் டார்க் ப்ளூ, தென் லைட் ப்ளூ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து லைட் ப்ளூவை அப்படியே கொஞ்சம் டச் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வாட்டர் எஃபெக்ட்டுக்கு நம்மளுக்கு மாறிடும் டோட்டலாகவே. இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய வாட்டத்துக்கு, அதாவது நம்மளுக்கு எந்த வாட்டத்துக்கு வேணுமோ அந்த வாட்டத்துக்கு திருப்பி வச்சுட்டு ஸ்கைக்கு லைட் ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, மவுண்டைனுக்கு டார்க் ப்ளூ, ஸ்கைக்கு லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த லைட் ப்ளூ வந்துட்டு அப்படியே சும்மா மேலே மவுண்டைனுக்கு மேலே கொடுத்து ஃபுல்லாகவே ஒரே ஈவன் கலர்ஸாக அப்படியே லைட் கலராகவே அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ஹவுஸை சுற்றி அப்படியே கொஞ்சம் அந்த ஃபினிஷிங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஜஸ்ட்டு பிளாக் அவுட்லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஹவுஸ் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. அந்த லேண்ட்ஸ்கேப்பே டோட்டலாக முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஹைலைட் மாதிரி கொடுக்குறோம். எங்கெங்கே நம்மளுக்கு அவுட்லைன் கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு மட்டும். அதாவது பென்சில் லைனில் நம்ம ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். அதே போல் இங்கே பென்சில் லைன் நம்ம யூஸ் பண்ணலை, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு அவுட்லைன் எங்கே கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் ஜஸ்ட் அந்த பிளாக் கலர் எடுத்து அப்படியே அந்த லைன்ஸை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். சரி, இந்த வேக்கு போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல கிராஸஸ் எஃபெக்டில் ஜஸ்ட் அப்படி கிறுக்கி விட்டுக்கிறேன். பக்கத்தில் நம்மளுக்கு அங்கே கிராஸஸ் இருக்குது, இல்லை புஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் காட்டுறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. தென் மவுண்டைனில் டார்க் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காமல் போயிடும், ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அங்கங்கே அப்படி கிறுக்கிறேன் லாங்கில், ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு. ஓகே, அகைன் ஒன் மார்க் கோடு. சரி, இந்த மாதிரி லைன்ஸ் ஒன்று அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு ட்ரீ இருக்கிற மாதிரி, ஓகே, லாங்கில் இருக்கிற ஃபார்ம் ட்ரீ ரெண்டு தெரிகிற மாதிரியும் பேர்ட்ஸ் ரெண்டு பறக்கிற மாதிரியும் போட்டுட்டு இங்கே பார்த்தோம்னா ஒரு போட் ஒன்று ட்ரா பண்ணலாம். அப்படி போட்டு வந்து ஜஸ்ட் கர்வ் லைன் இந்த மாதிரி ஜஸ்ட்டு அப்படி ஸ்மால் கர்வ் லைனை போட்டு அதை அப்படியே கிறுக்கி விட்டுறேன், அவ்வளோதான். போட்டு நிறைய பேர் வந்து அதை போட்டு மாங்குன்னு வரைக்கும் தீட்டிகிட்ருக்காங்க. அது மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கர்வ் லைன் போட்டு ஷார்ப்பு ரெண்டு கார்னர்லேயும் ஷார்ப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஓவர் ஆகிடும். ஸோ தென் ஒரு ஹியூமன் உட்காந்துருக்க மாதிரி, ஹியூமன் பார்த்தோம்னா ஹெட் வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா, பிளாக் கலரில். ஸோ அது தென் ஜஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு
பிளாக் ஆயில் பேஸ்ட்டில் எடுத்து அப்படியே ஒரு லைனை போட்டு கீழே அதோட ஷேடோ மாதிரி அப்படி ஜஸ்ட் கிறுக்கி விட்டாச்சு. கிறுக்கி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேவையான இடத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஹைலைட்லாம் கொடுக்கறதுக்காக இந்த க்ரீனெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உங்களுடைய ட்ராயிங்கை, அதாவது இந்த ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.